Hi guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம கார்ட்போர்டு வச்சு செம்ம டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம ஃப்ரேம் வந்துட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா, நிறைய நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். 4 சைடு இது மாதிரி வந்துட்டு லைன் போட்டுக்கலாம், ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்போ நான் வந்துட்டு பொறுமையாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே நீட்டாக அழகாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு ஸ்கேல் சைஸில் சைடில் பார்டர் விட்டுட்டு சென்டரில் பாக்ஸ் வருது இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு க்யூட்டான குட்டியாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பண்ண போகிறோம், நல்லா சின்னதாக அழகாக. இப்போ உள்ளே இருக்க பீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு அந்த பீஸ் வந்துட்டு தேவையில்லை, நமக்கு இந்த ஃப்ரேம் மட்டும்தான் தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை அப்படியே பேக் சைடில் திருப்பிடலாம். திருப்பிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்துட்டு இப்போ 3 பீஸ் கார்ட்போர்ட் காமிக்கிறேன் இல்லையா, கட் பண்ணிவிட்டு அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சு காமிக்கிற இடத்துல அப்படியே நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம அந்த இடத்துல ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த சைஸ் கேப்பை விட கொஞ்சம் அகலமாக ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணணும். அதுதான் நான் கை வச்சு இப்போ காமிச்சேன். இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்க கேப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணி காமிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு மாட்டி விடுறதுக்கு நான் ஒரு நூல் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இல்லை மாட்டி விடல கீழே வந்துட்டு வைக்கணும்னா நம்ம ஸ்டாண்டு மாதிரி வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 3 டேப் போட்டு ஒட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இது வந்துட்டு கிஃப்ட் பேப்பர் தான். அது மாதிரி கிஃப்ட் பேப்பர் வந்துட்டு நான் நிறைய எடுத்துக்கலாம், கலர் கலராக எடுத்துகிட்டு நான் ஒரு கலரில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்ம இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு கலர் பேப்பரில் வந்துட்டு பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இது. அது வந்துட்டு நார்மல் கலர் பேப்பர், இது கிஃப்ட் பேப்பர், அவ்வளோதான். அதே மாதிரி நான் வந்துட்டு இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் ஒரு 3-4 கலர் வந்துட்டு பேப்பர்ஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளூ, அப்புறம் வந்துட்டு எல்லோ, அப்புறம் ரெட்டு, அந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கலர்ஸ் என்ன கலர்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃப்ரேம் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரேமில் மட்டும் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிடலாம். அதாவது கேப் விடாமல் நிறையா கம் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கேப் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் அள்ளி இது மாதிரி நிறைய வந்துட்டு தூவி விட்டுக்கலாம். எல்லாம் அந்த கம் ஃபுல்லாக நான் வந்துட்டு தூவி விட்டுக்கிறேன். இது மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வந்துட்டு காய வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் காஞ்சதுன்னா போதும். நான் வந்துட்டு உங்கள்கிட்ட காய வைக்காமலே பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே என்கிட்ட இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே நான் அதில் வந்துட்டு போட்டுட்டேன். நல்லா இது மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம், நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா அமுத்திட்டு அப்படியே எடுத்து கொட்டிடலாம். அதாவது அதில் ஒட்டியிருக்க பீஸ் தவிர்த்து மற்ற பீஸ்லாம் வந்துட்டு கீழே கொட்டிடும். இது மாதிரி பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு காயில் நான் அதுங்கள்ட்ட பண்ணிட்டேன். இப்படியும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே இருக்க பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீட்டாக சிசர் வச்சு சைடில் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். வெளியே இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு பெரிய சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். உள் சைடு வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது குட்டி சீசர் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய சீசர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் குட்டி சீசர் வச்சு நான் உள்ளேயும் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கட் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு இப்போ செம்ம நீட்டாக க்யூட்டாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஏற்கனவே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அந்த ஃப்ளவரை வந்துட்டு நான் இது மாதிரி 2 சைடும் ஆப்போசிட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4 பீசஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு ஒட்டிக்க போகிறேன். இது மாதிரி ஃப்ளவர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் 2 லீஃப் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு ஃப்ளவர் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதை ஒட்டி தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் பேப்பர் தான் பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இது மாதிரி தான் எப்படி வைக்கணும்னு தான் இப்போ நான் காமிச்சேன். அது மாதிரி சைடில் வச்சுட்டோன்னா செம்ம நீட்டாக அழகாக க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பண்ண ஃப்ரேம்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.